ஸ்ரீ குருபியோ நமஹா. பதஞ்சலி மகர்ஷியோடைய யோக சாஸ்திரத்தில் அபியாசம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. 13வது சூத்திரத்தில் தத்த ஸ்திதோ யத்னோ அபியாசா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்டேபிளாக நம்ம இன்வால்மெண்ட்டோடு பண்ணக்கூடிய பிரயத்னம் தான் அபியாசம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இன்னும் கிளியராக சொல்கிற அந்த அபியாசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அது எவ்வளோ நாளைக்கு நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற 4 கண்டிஷன் இங்கே. தீர்க்கால நைரந்தரிய சத்காரா சேவித்தோ திடபூமிகி அபியாசா. அதாவது தீர்க்க காலம்னாக்க ரொம்ப நாளைக்கு பண்ணணும். அடுத்தது நைரந்தரியம்னா நிரந்தரமாக பண்ணணும். சத்காரா சேவித்த அப்படின்னு சொன்னாக்க சத்காரியங்களை மட்டுமே சேவனம், அதாவது பண்ணக்கூடியது, சர்வீஸ் பண்ணுறது. திடபூமிகி எந்த விதமான சலனமும் இல்லாமல் மனசில் ரொம்ப ஃபேமாக ரொம்ப திருடமாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கண்டிஷன். தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதா திருடபூமிகி அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க காலம்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அபியாசத்தை துளிக்கூட விடக்கூடாது, ரொம்ப நாளைக்கு பண்ணணும். அதே மாதிரி நிரந்தரமாக பண்ணணும். அதே மாதிரி சத்காரியங்களை மட்டுமே பண்ணணும். அடுத்தது திருடமாக பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் கேட்கும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் இது டஃப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மனசில் ஒரு கலக்கம் வருது இல்லையா. இமீடியட்டாக நம்ம ஏதாவது கலங்கி நிற்கக்கூடாதுன்னு நம்மளை 2 பேர் நம்மளை கூப்பிடுறாங்க வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல்ல கோதை நாச்சியார் தான். கோதை நாச்சியார் அந்த திருப்பாவையில் 5வது பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா, இது எல்லாமே உனக்கு கிடச்சிடும். திருட மனசுலேருந்து, சத்காரத்துலேருந்து, நீண்ட கால நிரந்தரமான சேவையிலேருந்து எல்லாமே உனக்கு கிடச்சிடும். எப்போ கிடைக்கும்னு கேட்டாக்கா, தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயனில் தூசாகும் செப்பேலோ எம்பாவாய். மனசு சுத்தமாக இருந்து நீ அவன் பகவானை மனசில் நினச்சிண்டு பூஜை பண்ணினா போதும். இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கிறது இனிமேல் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே தீயில தூசு மாதிரி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சரி, பகவான் இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாமா. 10வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். பகவானும் அபியாசத்தை பற்றி நிறைய அத்தியாயங்களில் நிறைய பேசியிருக்கார். இருந்தாலும் இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக, யார் ஒருத்தன் என்கிட்ட மனசை கொடுத்துட்டானோ அவன் தன்னுடைய பிராணனும் பகவான் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிடுவான். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே, பரமாத்மாலேருந்து வந்தது தான் ஜீவாத்மாங்கிற அந்த ஞானம் வந்துடும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது போதையந்தா, என்னை பற்றியும் தெரிஞ்சுட்டுருவாவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா, பரஸ்பரம் கதையந்தச்ச, ஒத்தர் தனக்கு தானே பகவானை பற்றி பேசிப்பாளாம். மாம் நித்தியம், நித்தியம் என்னை பற்றி பேசிப்பா. பேசினதோடு இல்லாமல் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, ரொம்ப சந்தோஷமும் படுவா, ஆனந்தமும் படுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, தினைக்கும் என்னை பற்றி அவள் பேசுவா. அது ஏன் பாடுவான்னு சொல்லலை, பகவான் பேசுவான்னு சொல்லியிருக்கா. என்னன்னாக்கா, பகவத் சரித்திரத்தை பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான விஷயம். பகவான் 3வது அத்தியாயத்தில் ஒரு தடவை சொல்லியிருக்க, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷுலோகேஷு கிஞ்சனன்னு சொல்லிட்டு, இந்த 3 உலகத்துலேயும் பார்த்தா எனக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது, செய்யணுங்கிறதுக்கு அடைய வேணுங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் நான் ஏன் வேலை செய்கிறேன்னு கேட்டாக்க, என்னை பார்த்து தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவா, அதனால நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்மாவை எப்படியெல்லாம் பண்ணணும்னு நடத்தி காமிச்சா இல்லையா. அந்த மாதிரியான பகவத் சரித்திரங்கள் எல்லாத்தையுமே பேசுவாளாம், கதையந்தி. அந்த மாதிரி பகவத் சரித்திரத்தை ஃபுல்லாக பேசி 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 அவள் மனசு ஃபுல்லாக ஆனந்தமாக இருக்கும். அப்போ அவளுடைய கர்மா எல்லாமே சத்காரியமாக தான் இருக்கும். பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இந்த சொசைட்டிக்கு நல்லது படுறதாவே இருந்துட்டுருக்குமா. அப்படி பண்ணும்போது ரமந்திச்ச, அவளுக்குள்ள அந்த ஆனந்தம் பெருகி இருக்கும். அப்படிங்கிற அர்த்தத்தில் தான்
பகவான் மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இப்போது மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய அந்த 4 விஷயமுமே நம்மளுக்கு சாத்தியமாகிடுது. பார்த்தீங்களா? தீர்க்க காலம் அப்படின்னு சொன்னாக்கா பகவான் உள்ளே போயிட்டான்னாக்கா பிராணனே அவன் தான் நம்ம ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது தீர்க்க காலம் இல்லாமல் வேற என்ன. நைரந்தரியம் அப்படின்னு சொன்னாலும் பகவானை பற்றியே பேசுறதுலேயே நம்ம அந்த சத்காரியங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே போயின்னு இருக்கும்போது நிரந்தரம் கண்டிப்பாக உண்டு. அப்போ தான் சத்கார ஆசேவித்த அது நிச்சயமாக கவலையே கிடையாது. திருடபூமிகி பகவானை போதையந்தகன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ எப்போ பகவானை தெரிஞ்சுட்டோமோ நம்மளுக்கு அந்த திருடபூமியும் சித்திச்சு விட்றது. அப்போது இந்த 4 விஷயமும் அந்த பரமாத்மா கிட்ட நம்மளை ஐக்கியம் பண்ணிக்கிறதுனால மகரிஷி சொல்லக்கூடியது ரொம்ப அழகாக சூட் ஆகிறது. ஸோ இந்த அபியாசத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுட்டுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி வைராக்கியத்தை பற்றியும் அவர் ரொம்ப அழகாக சொல்ல மகரிஷி. அது என்னன்னு அடுத்தாப்புல பார்ப்போம்.